வண்டி எப்படி இருக்குன்னா பாட்டி மேல விடாது சார். அதை அரசியல்வாதி சார். நீங்க கொண்டாந்து வச்சு கடையை சந்தோஷம் பண்ணுங்க. கொஞ்சம் ஏமாந்து உள்ளே கொண்டாந்து விட்டுவாங்க. பாத்தீங்களா ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா? என்ன வீட்டுல அடிப்பட்டு கொடுக்காங்க? ஏன் எக்ஸ்போர்ட் போட்டு அடிச்சிருக்காங்க? இருக்காரு தலைவர் கவர்மெண்டாக வெளியூர் வந்து நாளைக்கு பொழுது கூட்டு வந்து தொழில் செஞ்சிருக்கிறான். ஆனா உலகத்துக்கு அடிச்சா எக்ஸ்போர்ட் போட்டு அடிச்சா தலைவர் என்னங்க இந்த அநியாயமா இருக்கு? அது எக்ஸ்போர்ட் எல்லாம் மாத்தி நீங்க யாரும் கட்சிக்காரன் இந்த வயசுல கட்சி கொண்டு வந்தா என்ன என்ன வேணும் யாரு ஆரம்பக்கார ஆரம்பம் வேண்டாம் நீ தருவானா அதெல்லாம் வாங்கிட்டேன். அப்புறம் உனக்கு என்ன ஜாதி வேணுமோ அதை போட்டுருவோம் சார். ஜாதிக்கு என்ன வேணும்? வண்டி எடுத்து கொஞ்சம் ஓரம் முடியுங்களா? ஓடி விட வேணும். ஓ அப்படி சொல்லிடா. மதியமாதி நான் ஒரு அரசியல்வாதி. என்னை பத்தி தெரியாத இந்த ஸ்டேட்ல யாருமே இருக்க முடியாது. ஏன்னா என் பேர் அடிக்கடி பேப்பர்ல வந்துட்டு இருக்கு. டிவி என் பேர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இருந்தாலும் மக்கள் வேணுங்கிறதுனால நம்மளால அறிவுறுத்திக்கிறதுனால நாகரிகம். அவன் எங்க வேலை பாருங்க கவர்மெண்ட்ல கிளாஸா இருக்க பாத்தேன்னு ஒரு 1000 தருவாங்களா? கிடைக்கும். இந்த காலத்துல பிச்சைக்காரன் கூட மாசம் 2000 ரூபாய் சம்பாதிக்கிறான். இதை வச்சுட்டு எப்படி ஃபேமிலி சமாளிக்கிறீங்க? ஆமா உங்க ஆபீஸ்ல யாருன்னு சொல்லுங்க. எம்எல்ஏ கிட்ட சொல்லி உங்களுக்கு ப்ரொமோஷன் ஏற்பாடு பண்றேன். அதை நான் பாத்துக்கிறேன். முதல்ல வண்டி எடுத்து ஓரமா விடுங்க. என்ன பொக்கு பொக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பான்? ஏரியா புதுசு கொஞ்சம் நாளைக்கு அந்த வீங்கிற ஓரா மாதிரி ஒரு ஆட்டோ போட்டுருக்காருல்ல அவரை அண்ணா என்ன செய்ய கூப்பிடாரு கூட்டு சரி அண்ணா கூப்பிடாரு. அண்ணா அண்ணா அஞ்சாவது சின்னத்தை பார்த்து யாரையா சிங்க முடியல. என்ன ஆட்டோ ஓடுறியா? ஆமா. இது என்ன வாடகை ஆட்டோவா? அந்த ஆட்டோவுக்கு நான் தான் ஓடுறேன். என்னது ஓனரா? 3 டயர் ஒரு தார்பாய் நடுவத்தவங்க விட்டா நீ ஓனரா? அப்ப டாடா பிர்லாவையில என்ன சொல்றது? எல்லாமே அநியாயமா இருக்கு. அவங்க போடுறீங்க அவங்க ஓடுறீங்க. பரவா நீ ரொம்ப தம் கட்டுற. அடடா இனிமே ஓடுறது வார்த்தை வாயிலிருந்து வரவே கூடாது. சரி ஒழிஞ்சு போ. தினமும் ஆட்டோ ஒரு பத்திரிகை அழைச்சிட்டு போய் கான்வென்ட் விட்டுட்டு சாயந்தரம் மாதம் 10 ரூபா கூட்டு விடணும். என்ன எங்க டெய்லி பேசிக்கலாமா அந்த மாசத்துக்கு ரூபா பேசிக்கலாமா? என்னடா பேசிக்கிறத துட்டுங்க பணமா? இந்த அஞ்சாசிங்க மரகு பாண்டி கிட்ட பணம் கேட்ட முதல் ஆள் நீதாண்டா. நான் நினைச்சேன்னா இந்த ஏரியாவிலே நீ ஆட்டோ ஓட முடியாது. ஆமா லைசன்ஸ் வச்சிருக்கா? ஆட்சி புக் இருக்கா? வச்சிருக்கிறது ஒன்றே ஆட்டோ கரெக்டா நீங்க ரோடு சொல்லிட்டு பேசுங்களா? அடிச்சு நான் தர போய் ஆட்டோ ஓடிக்கும். என் கொண்டாடி இருந்தா நடக்கிறதே வேணாம் உள்ள என்னைக்கு தான் ரோட நீ நடந்தா போய் ஆகணும். ஒரு நாள் ஆட்டோ விட்டு ஏன்னா வரலாம் என்னைக்கு தான் வந்து ஏன்னா பாத்துக்கலாம். அவன் பொண்ணை பார்த்தா கூட்டி ஏன்னா ஏற்ற உங்களுக்கு இதுக்கு ஒரு வாரிக்கடை வச்சுங்களா? நாலு நீங்க வீட்டுக்கு வரக்கூடாது. ஒன்று பத்திரப்பட்டு கை நிற்கிறோம். எதுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக போட்டுருக்கேன். எல்லாம் நம்ம ஏரியா நல்லா இருக்காங்க. நான் ஒரு அரசியல்வாதி. நானே இந்த ஏரியாவில் இன்னும் வசூல் ஆரம்பிக்கல. அதுக்குள்ள இவரை ஆரம்பிச்சாங்களா? தேங்க்யூ. இந்த ரொம்ப ஓரமாவே வந்த நிகழ்ச்சியை கை வச்சுட்டான். நீ போ நான் போய் வசூல் பண்ணிருக்கேன். ஏன் குட்டிங்க அங்க என்ன பண்றீங்க? வசூல் பண்றோம். அது தெரியுதா? எதுக்கு பண்றீங்கிறத கேட்கிறேன். இங்க புதிய பொருள்லாம் சேர்ந்து ஒரு பொருளோட சங்கம் வச்சிருக்கோம். அங்க பாத்தீங்களா அவர் தான் தலைவர். பேர் பண்ணுவதாச்சு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு போக்குவரத்து தொழிலாளர் சங்க தலைவர் ஆண்டார். சரி ஒத்துறா. யார் அந்த காலை தூண்டு போட்டு நிக்கிறாரு அவனா? எத்தனை கட்சி நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், எத்தனை கட்சி நாங்க உழைச்சிருக்கோம், எத்தனை கடை நாங்க மாத்திருக்கோம். கதவை பத்தி ஏகிட்ட நீ பேசுறேன். சரியில்லை என்ன நினைச்சீங்க?
கொசுக்கிளி தாங்கல, தண்ணி ஒழுங்கா வரமாட்டேங்குது. இதை பத்தி எத்தனையோ கவர்மெண்ட் படி எழுதி போட்டோம், அவங்க கண்டுக்கிற மாதிரி தெரியல. அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியுமா? அதனால வீட்டுக்கு கொஞ்சம் பணம் கலெக்ட் பண்ணி இந்த குறையில நானே யூஸ் பண்ணிடலாம் பார்ப்போம். பொதுமக்கள் நல்ல பேர் வாங்கி அப்படியே ஆட்சி முடியாது பாக்குறீங்களா? இந்த பாரு, இந்த ஏரியாவில் நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஆட்சி முடிக்கிற எண்ணம் இல்லைங்க. உங்களை மாதிரி அரசியல்வாதிகள் செய்யாம விட்டதை நாங்க செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏயா, ஒரு இந்து, ஒரு கிறிஸ்டின், ஒரு முஸ்லீம் 3 பேர் ஒன்னா சேர்ந்துட்டு நாட்டுல கலவரத்தை உண்டு பண்ணலாம் நினைக்கிறீங்களா? கலவரத்தை உண்டு பண்றதுக்காக நாங்க எல்லாம் ஒன்னா சேர்றதா? இந்த ஏரியா நல்லது கொண்டதுக்காக ஒன்னா சேர்றது. இதை பாரு, நான் கோயிலுக்கு போறது இந்து, இவன் சர்ச்சுக்கு போறது கிறிஸ்டின், இவன் பள்ளிவாசல் போறது முஸ்லீம். மற்ற நேரத்துல நாம் எல்லாரும் ஒண்ணு. மதங்கிறது தோல்ல கிடக்கிற துண்டு மாதிரி. பொது பிரச்சனைக்கு இது தடையா இருக்குன்னா துண்டை தூக்கி எறிஞ்சிட்டு பிரச்சனைக்காக வழி. ஓகே, நடந்துகளாகவே இருக்கட்டும், இங்கே நடக்க போகிற நல்லவர்களாக இருக்கட்டும். அப்புறம் இவ்வளவு நேரம் கலெக்ட் பண்ணீங்களே, மொத்த காசு எங்களை கொடுத்து நீங்க நம்ம கட்சி சேர்ந்து மறுபடி என்ன போகும்போது நாங்க உங்க கட்சியில மெம்பரா சேர்ந்து இருக்கட்டும். முதல்ல நீ குடியிருப்பாளர் சங்கத்துல மெம்பராக்கு வழியப்பாரு. என்ன போனாங்க சங்கம், அந்த சங்கத்துல சேரணும். சேரல என்ன பண்ணுவீங்க?